இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் சிமிலி உருண்டை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்ம பண்ணுவோம். அதாவது இந்த விக்னங்களை தீர்ப்பவன் விக்ன விநாயகன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த எள்ளில் பண்ணுறதுனால அது வந்து நம்ம அப்டக்கல்ஸ்லாம் நீக்கும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளையாருக்கு இதை பண்ணி நம்ம நெய்வேத்தியம் பண்ணுவோம். அதே போல் நவராத்திரியில் வர சனிக்கிழமைகள்லாம் நம்ம வந்து இந்த அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி வர சுமங்கலிக்கு, கன்னியா குழந்தைகளுக்கு, ஆற்றுக்கு வர வாளுக்கெல்லாம் கொடுக்கலாம். அதே போல் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி நம்ம கொடுப்போம். எள்ளில் நிறையா ப்ரோட்டீன், ஃபைபர், மினரல்ஸ்லாம் இருக்குது. அதே போல் கால்சியம் நிறையா இருக்கிறதுனால நம்ம எலும்புகளெல்லாம் பலப்படுத்தும். அடுத்ததாக இதில் வேர்க்கடலை சேர்க்குறேன். வறுத்த வேர்க்கடலை நான் மைக்ரோவேவில் வறுத்து சேர்க்குறேன். இதில் ப்ரோட்டீன், ஃபைபர் இருக்குது. இதோட ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அடுத்தது வெல்லமாக சேர்க்குறோம். வெல்லத்தில் நிறையா அயன் சக்தி இருக்குது. ஸோ ஹோல்சமாக இல்லை, எல்லாமே நமக்கு கலந்துருக்கு இந்த உருண்டையில். இதுக்கு வந்து நமக்கு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தேவையில்லை. நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சாலே போகிறோம். அழகாக கையில் பிடிக்க வரும் உருண்டை. இது இந்த மாதிரி நாள் கிழமையில் தான் இல்லை, ஜென்ரலாகவே நம்ம பண்ணி குழந்தைக்கெலாம் கொடுத்தா நமக்கு உடம்பு நல்ல பலு பெறும். நிச்சயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிஸ் கிச்சன்.